எண்ணெய் வச்சு காத்தால எண்ணெய் கொடுக்குற அன்னைக்கு நேரம் பார்க்கணும். இந்த கண்டபடி விஷம் இருக்கிற போது அப்போல்லாம் கொடுக்கப்படாது. நல்ல நேரம் அமிர்தம் இதுவாக இருக்கிற போது அந்த எண்ணெயை உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு அவள் குலதெய்வத்தை வேண்டி பலகா போட்டு உட்காந்து வச்சு நேற்றுக்கு வேப்பலை சொருகி கொஞ்சம் வெயில் இட்டு அவள் குலதெய்வத்தை வேண்டி சுக்கு கஷாயங்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றுக்கிறவாளுக்கு சுக்கு கஷாயத்தில் வெண்ணெய் ஊற்றுக்கிறோம். விளக்கெண்ணெய் ஊற்றுவாளுக்கு நல்லா கடுக்காய், பிஞ்சு கடுக்காய், சூரத்தவாரை, ரோஜா முப்பு இது மூணையும் போட்டு திராட்சை இருக்கு பாரு அதையும் நல்லா எட்டி போட்டு வெந்தயம் 2 மிளகையும் உடச்சி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ராத்திரியே கொதிக்க விட்டு வச்சணும். காத்தால் இருந்து சுட வச்சு அதில் ஒரு சொட்டு எண்ணெய்ங்கிறதுக்காக, ஏன்னா வாழ்க்கை எண்ணெய் ஒத்துக்காத வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு சொட்டு எண்ணெய் விட்டோங்கிறதுக்காக விட்டுட்டு அதை நம்ம தெய்வத்தை வேண்டிய வாழை குடிக்க சொல்லிட்டு வெத்தலை வாக்கு போட்டுக்க வெத்தலை வாக்கு போட்டு இந்த சாரை முழுகணும். சக்கையை எடுத்து முழுங்கக்கூடாது. கொஞ்சம் நாளைக்கு நடமாடின்னு இருக்க சொன்னோம். உட்காரக்கூடாது, நடமாடின்னு இருக்கணும். முன்னெல்லாம் எண்ணெய் குடிச்சு தொக்குன்னு குறிப்பா இல்லை கொதிக்க முடியாது. என்னத்துக்காக அப்போதான் முன்னுக்கு பரவாயில்ல. அதுக்கு எண்ணெயை கொடுத்தா ஜீன் ஆகாது, வாயில் எடுக்கும். அதனால குதிப்பா முன்னெல்லாம். இப்போ இவ்வளோ கொதிக்க அதனால உட்காராத நடமாடணும். நடமாடிட்டே இருந்தேன். என்ன வைத்தியத்துக்காக? வயிற்று வலிக்காகவா? இப்போ இந்த எண்ணெய் வயசு வரலன்னா 5 மாதம் எண்ணெய் கொடுக்குறாள். அதுக்கு சொன்னேன் நடமாடின்னு இருக்கணும். நடமாடி ஒரு 2 தடவை வெளிக்கு போனதுக்கப்புறம் டீ குடிப்பானா டீ குடிக்கலாம். டீ நிறையா குடிக்கலாம், காப்பி கொடுக்கலாம். அது கொடுத்து 4 தினம் வயதால் கொண்டுக்கணும். நல்லா சீரா கொத்தமல்லி வேறு சேர்க்க வேண்டாம். சீரா, மிளகா வத்த, 2 துவரம் பருப்பு, கருவேப்பிலை நிறையா பிச்சு போட்டு மிளகா வத்த எல்லாத்தையும் ஓட்டி அரைக்கணும். நல்லா ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா புளியும் ஜலத்தை விட்டு நல்லா கொதிக்க வச்சோடனையும் இந்த ஜலத்தை எடுத்து அதை கொட்டி ஒரு கொதிச்சு ஜலம் விட்டு மேலே 2 கடுகை தாளித்து நெய்யில் தாளித்து கொட்டணும். கொட்டி அதை உட்காந்து வச்சு நல்லா சாத்தை குழைய வெடிக்கணும். நல்லா ஏனத்தில் எடுத்து போடக்கூடாது. அந்த சாத்தை நல்லா கலரி, நெய் ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக நெய் ஊற்றி கலரி ரசத்தை ஊற்றி நல்லா குழன்னு பருப்பை வந்து கழுகவும் விடாது, பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அந்த பொண்ணு ஆமாம் அந்த வறுக்கிறது இருக்கு பாரு, அது வாசனை வந்து நல்லா தெரியும். ரொம்ப கருகினா நன்னாவே இருக்காது, பச்சையாக இருந்தால் பச்சையாக. ஆமாம், எத்தனை இருக்குங்கிற பருப்பு தொகையில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீ வேணா பாரு. ஒரு நாள் நான் ஒரு பச்சையாக உனக்கு அரைச்சி தரேன், அதையும் நினைப்பாரு. ஒரு நாள் நல்லா சிவப்பாக அரைச்சி தான் நான் நான் ஒரு நாள் சாதாரண அரைக்க அரைச்சி அதையும் நினைப்பாரு. அது ருச்சியாக சாப்பிட முடியும், இது சாப்பிடவே முடியாது. அந்த பருப்பு தொகையில் வச்சு வெளுக்கு மரத்தங்கறி வைத்தாருன்னா மரத்தங்கறியும் வைக்கலாம். அந்த நல்லா ரசத்தை கரைச்சி சாப்பிட சொல்லி அந்த பகுதி வச்சு சாப்பிட்டு வெண்ணெய் தூசி கொடுத்து தூங்கினா தூங்கிட்டுன்னு விட்டுவிடும். அப்புறம் 2 தடவை போகும். சரியா 4 மணி போல் ஏந்திரத்துக்கு 12 மணிக்கு போட்டு 4 மணி போல் வந்து நல்லா உடம்பெல்லாம் ஜம்முன்னு குளிச்சு விட்டு தலையை வாரி பண்ணி குளிச்சு விட்டு அப்படி இப்படி இருந்தால் ராத்திரி கொஞ்சம் வெத்த குழம்பு. சரியா மரான காத்தால் திருப்பி எண்ணெய் தேய்க்கலாம். ஒத்துண்டா தேய்க்கட்டும். வைக்காமனா நல்லா பூண்டை நிறையா உரித்து போட்டு சீரகத்தை எடுத்து உள்ள ஒரு ஏனத்தில் போய் தன்னை சீரகம் எடுத்து போட்டுக்கணும். மிளகு போட்டு வடிக்க விடணும். வடிக்க விட்டு 2 உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி வேற, மிளகா விட்டு 3 நல்லா 2 தேங்காய் திருவை போடலாம். ஆனால் வேண்டாம். அதை நல்லா வறுத்து அந்த சீரகத்தில் கொட்டணும். கொட்டி அதை அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் கொஞ்சம் தக்காளி பழமும் ரசத்தையும் கரைச்சி விட்டு அது இந்த பூண்டு இருக்கு பாரு நிறையா உரித்து நல்லா இத்தனை பூண்டு உரிச்சு. இப்போ பூண்டு எவ்வளோ கொடுக்குறியோ அவளுக்கு நல்லது. பால் ஆமாம், பால் போட்டோடு இல்லை, இந்த வாயு இந்த உடம்பு சிக்கல் அதெல்லாம் போகும். பூண்டு எவ்வளோ கொடுக்குறியோ, புள்ள பரமட்டு எவ்வளோ கொடுக்குறியோ அவ்வளோ நல்லது. அப்புறம் புள்ள பத்ததான் குடிச்சா குழந்தைக்கு பால் நிறையா இருக்கும். ஒரே நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கு. ஒரே நிமிஷம். பகுதி 1 முடிந்த